வணக்கம். பாகுபலி படம் வந்தப்ப என்ன நமக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, அந்த பிரம்மாண்டம் மட்டுமல்ல, அந்த கதாநாயகனும், கதாநாயகியும் பிரபாஸ், அதேபோல அனுஷ்கா, தமன்னா முன்னாடி வருவாங்க. 2ஆம் பகுதியில பார்த்தீங்கன்னா, 3 அம்ப வச்சு ஒரே வில்லுல இருந்து அடிக்கிற காட்சி பார்க்குறோம். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கட்ட விரல யூஸ் பண்ணாம இந்த 4 விரல வச்சுக்கிட்டு அம்பு விடுவாங்க. இது பாகுபலியில பார்த்தப்ப நமக்கு ஆச்சரியமா இருந்ததா, நான் அங்கோவார்ட் போயிருந்தேன். அங்கோவார்ட்ல மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள்லாம் கோயில்ல இருக்குங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். நம்முடைய யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. நான் நின்ன இடத்துலயே நான் பார்த்த அந்த மகாபாரத கதையில இந்த வில் வளைக்கிற காட்சி இருக்குது. அது போர்க்கள காட்சி தான். இப்ப இந்த பாரத கதையிலேயே இந்த செய்தி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் துரோணருடைய பிரதம சீடர். அவர் 105 பேருக்கு சேர்ந்து சொல்லிக் குடுத்தாரு. ஆனா, படிக்கிற எல்லாரும் கலெக்டர் ஆகுறதில்ல, படிக்கிற எல்லாரும் டாக்டர் ஆகுறதில்ல, என்ஜினியர் ஆகுறதில்ல இல்லையா? அல்லது நோபல் பரிசு பெற விஞ்ஞானி ஆகுறதில்ல இல்லையா? அதுபோல வில்லுக்கு விசயன்ங்கிற பேர் வாங்கினவன் யாருன்னு கேட்டா, துரோணருடைய மகன் கூட இல்லங்க. அஸ்வத்தாமன் கூட இல்ல. அர்ஜுனன் தான். அர்ஜுனன் தான் துரோணரை அப்படி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். ஆனா அவனே ஒரு இடத்துல எப்ப அதிர்ந்து போனான் அப்படின்னா, தனக்கு மட்டுமே பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த ஒரு வில்வித்தைய காட்டுக்குள்ள ஒரு வேடன் ஒருவன் பயன்படுத்துறத அர்ஜுனன் பார்த்து வியப்படைகிறான். குலைச்சிக்கிட்டே வந்த ஒரு நாய அம்புகள் மூலமா அந்த வாயை கட்டி போடுறான் அர்ஜுனன். இதே செயல்பாட்ட அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒருத்தனும் செய்தான். அர்ஜுனனுக்கு கோபம் மட்டும் இல்ல, நான் குருநாதர் மேல சந்தேகமே வந்துருச்சு. போய் வெளிப்படையா கேட்டான். அவர் சொன்னாரு, "அப்பா, நான் உன்னை தவிர யாருக்கும் சொல்லித் தரல, என் மகனுக்கு கூட சொல்லித் தரல." "யார் அவன்?" அப்படின்னு தேடி போறான். ராமாயணத்துல ஒரு படகோட்டியா காட்டு மனிதனா வர்றவன் யாருன்னு கேட்டா குகன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, ஏகலைவன் என்கின்ற வேடர் குல தலைவன். அவன் அனாயாசியமா அர்ஜுனன் செய்கிற அத்தனை வேலையும் செய்கிறத பார்த்து துரோணருக்கு ஆச்சரியம் ஏற்படுது. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு குரு யாரு? நீங்க தான் அப்படிங்கிறான். இன்னும் ஆச்சரியம் ஏற்படுது அர்ஜுனனுக்கு. இவருக்கு திகைப்பு ஏற்படுது துரோணருக்கு. நான் எப்போ உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்க சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களை போல ஒரு பதுமை உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அது முன்னாடி இருந்து நீங்க என்னென்ன எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது பூராத்தையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவாவினால நான் ஒவ்வொரு நாளும் அதை உள்வாங்கினேன். அப்படி உங்களை மானசீகமாக நீங்க இல்லாமலே உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நான் இந்த வித்தையை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நியாயப்படி துரோணர் பெருமை அடைஞ்சிருக்கணும். நம்மளை பார்க்காமலே ஒருத்தர் நம்மளை மாதிரி வர்றானே அப்படின்னு, அல்லது அவனை பாராட்டியிருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல அவர் செஞ்ச தப்பா ரைட்டான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அது நிறைய விஷயத்த பேசுவோம். அதில் இது ஒன்று. இப்போ அப்படியா, சரி, நீ உன்னுடைய ஆற்றலை நான் பாராட்டுறேன். குருவுக்கு ஏதாவது தட்சணை கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கட்டாயம் கொடுக்கணும். என்ன வேணும்னு சொல்லுங்கள். மான் வேணுமா, மீன் வேணுமா, தேன் வேணுமான்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் இல்லைப்பா, நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. தேன் கூட வேண்டாம் எனக்கு. உன்னுடைய கட்டை விரலை தர முடியுமான்னு கேட்குறாரு. இது உண்மையிலேயே இது கொடூரமான ஒன்றுங்க. ஏன் தெரியுங்களா? மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இந்த விரலுங்க, கட்டை விரல். வெற்றியா கட்டை விரலை காட்டுவோம். அதனால தான் பெருங்காமநல்லூரில் அந்த விரல் ரேகை சட்டத்தை வச்சு அவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த விரலுங்கிறது இது இல்லைன்னா என்னங்கிறது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். சாப்பாட்டை அள்ளி சாப்பிட முடியாதுங்க, எந்த ஆயுதத்தையும் பிடிக்க முடியாது. இதெல்லாம் இந்த விரல் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அவன் சற்றும் தயங்காமல் அந்த விரலை வெட்டி கொடுத்தாங்க. இது அர்ஜுனனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அவன் வம்சத்தை சார்ந்தவர்கள், இன்னைக்கும் அந்த நாகர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் தங்களுடைய அந்த வேட்டையாடுகிற திறனில் இந்த விரல் இல்லாமலே, அதாவது கட்டை விரல் இல்லாமலே இந்த 4 விரலை வைத்துக்கொண்டு அம்பு விடுகிற ஆற்றலை காலங்காலமாக வளர்த்து கொண்டார்களாம். அவர்கள் ஏகலைவனின் வாரிசுகள், வழிவந்தவர்கள்னு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ பாருங்க,
இந்த கதை தான் கம்போடியாவில் சொல்லப்படுது. இந்த செய்தி தான் பாகுபலியில் சொல்லப்படுது. துரோணர் செஞ்சது சரியா தப்பா, ஏகலைவன் அப்படி கொடுக்கலாமா, அர்ஜுனனுக்கு அப்படி கோவம் வரலாமா, எல்லாம் கதைக்குள்ள இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு சீடன் குரு இல்லாமலே இன்றைக்கு கற்றுக்கொள்ள கூகுள் இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறது. என்றாலும் குருவை உள்வாங்கிக் கொண்டு அந்த கலையை கற்று வாழ்ந்து குரு கேட்டவுடன் தயங்காமல் கொடுத்தானே ஏகலைவன், அவனுடைய அந்த சீட மனப்பான்மையை நாம் இன்றைக்கும் பார்த்து வியக்கின்றோம். காலங்காலமாக சொல்லப்படுகின்ற செய்திகள் ஓவியங்களில், காவியங்களில், கற்சிற்பங்களில், அயல் நாடுகளில் எங்கும் நிறைந்திருக்கின்றன. நாம் பயணப்படுகிற போது, படிக்கிற போது, படங்களை பார்க்கிற போதுதான் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் பயணப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தேடி கண்டடைய வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.